கிட்டத்தட்ட 15 முறை நீதிமன்ற வழக்கு தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு 16வது முறையும் நீதிமன்றம் தற்பொழுது ஜாமீனை தள்ளுபடி செய்திருக்கிறது. நீதிமன்ற வாசலிலேயே கதறி அழுத காட்சிகளும் இணையதளத்தில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுவரைக்கும் செந்தில் பாலாஜி அவர்களை ஜாமீனில் எடுப்பதற்கான பல முயற்சிகளை திமுகவினர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் எடுத்தார்கள். தற்பொழுது உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வராக வரவைக்க வேண்டும் என்பதற்காக திமுகவில் பலவிதமான வேலைகளும் செய்து வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் தற்பொழுது செந்தில் பாலாஜியின் ஜாமீனை பற்றியான யோசனை செய்ய முடியாது என்று திமுகவின் நிர்வாகிகள் கூறிவிட்டதால் அதிர்ச்சியடைந்த செந்தில் பாலாஜி அவர்கள் உண்மைகளை கூறிவிட்டு சரணடைந்து தண்டனையை பெற்றுவிடலாம் என்று ஒரு பக்கம் யோசனை செய்து வருவதாகவும், இறுதியாக 16வது வழக்கை நம்பியிருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் மீண்டும் நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்படுகிறது என்று நீதிபதி அள்ளி அவர்கள் கூறிய ஒற்றை தீர்ப்பால் நீதிமன்ற வாசலிலேயே கதறி அழுத காட்சிகள் தற்பொழுது குடும்பத்தினர்களுக்கிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் சிலர் கூறுவது என்னவென்றால், செந்தில் பாலாஜி அவர்கள் ஒன்றல்ல இரண்டல்ல 14 வழக்குகள் அவர் மீது இருக்கிறது. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து வைத்ததன் காரணமாக ஒரு வழக்கு, மதுவிலக்கு ஆயத்தீர்வு அமைச்சராக இருக்கும் பொழுது டெண்டர் முறைகேடு, மேலும் சட்டத்திற்கு புறம்பான பண பரிவர்த்தனை போன்ற 14 வழக்குகள் அவர் மீது இருக்கக்கூடிய நிலையில் அவ்வளவு சீக்கிரமாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் வழங்காது என்றும், ஒருவேளை செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீனில் வெளியே வர வேண்டும் என்றால் சரணடைய வேண்டும். அப்பொழுதும் நீதிமன்றம் இறுதி தீர்ப்பு தண்டனை கொடுத்த பிறகுதான் அதை பற்றி யோசனை செய்ய முடியும் என்றும் தற்பொழுது அமலாக்கத்துறை வழக்கறிஞர் துஷ்ரா மேத்தா அவர்கள் கூறியுள்ளார். இதனால் ஒட்டுமொத்த திமுகவினர்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது கருணை காட்டவில்லை என்றும் அவரது மனைவி கூறியுள்ளதும் தற்பொழுது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. உண்மைகளை கூறி சரணடைவாரா என்பது அடுத்த ஹியரிங்கில் தான் தெரிய வரும். இனிமேல் செந்தில் பாலாஜி அவர்கள் அரசியலில் வெற்றி பெற முடியாது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.